இந்த பயணத்திலே எந்தவித ஆபத்துகளை அணுகாமல் நல்ல உடல் நல்ல சுகத்தோடும் உடைய தாயின் திருத்தலத்தை அடைந்து இவர்கள் வேண்டி விரும்பி கேட்கின்ற அனைத்து விண்ணப்பங்களை இந்த தாய் மூலமாக பெற்றுக்கொண்டு மன மகிழ்வோடும் மன முதிர்ச்சியோடும் நல்ல மகிழ்ச்சியோடும் இவர்கள் இல்ல வந்து சேர நீரை உதவி செய்கிறார். தொடர்ந்து இவர்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒவ்வொரு நாளும் உடைய தூதர்களை பாதுகாவலும் உடைய ஆவியான வருடத்திலும் இந்த பயணங்கள் அமைய நீரை உதவி செய்கிறார். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக வந்தாடுகிறோம். நீங்கள் மேற்கொள்ளவிருக்கும் பயணத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க. புனித வேளாங்கண்ணி மாதாவுடைய திருத்தலத்துக்கு கடந்த 50 வருடங்களுக்கு முன்பாக திரு ராஜேந்திரன் அவர்களால் புதுக்கோட்டையிலிருந்து பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்றார்கள். அதன் தொடர்ச்சியாக நாங்களும் பல ஆண்டுகளாக சென்று வருகிறோம். நானும் ஒரு 30 வருட காலம் நடந்திருக்கிறேன். அதே போல் இன்று வரை இது 50வது ஆண்டு விழாவிலே அவருடைய மகன் திரு சார்லஸ் அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு வேளாங்கண்ணிக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். இதன் மூலமாக அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அன்னையினுடைய அருளை பெற்று ஒவ்வொரு வருடமும் நடந்து செல்லும் பொழுது மாதாவிடம் என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அதை நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக அடுத்தடுத்த வருடமும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனால்தான் அன்றைய தினம் எந்த விதமான கூட்டமும் இல்லாத ஆலயத்திற்கு பாத யாத்திரை செல்லும் பொழுது இந்த கூட்டம் லட்சக்கணக்கிலே இருக்கிறது. காரணம் அன்னையின் அருளால் தான். அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. அன்னையின் அருள் தொடரும் என்று நினைக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆசீர்வாதம் வைக்க போனேன் மாலை 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 போடுறது அப்படியா? ரைட் ரைட் அப்படியா? அம்மா கொஞ்சம் இப்படி வந்துருங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். அண்ணே ஏதாவது அம்மாவை பற்றி சொல்லிட்டு வரலாமா? மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும்
ஆசீர்வதிப்பதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் எங்கள் வாழ்வில் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க.